இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழை இலையில் மீன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். எல்லோரும் வந்து பரோட்டா சிக்கன் அப்படி தான் வாழை இலை பண்ணியிருப்பாங்க. நான் மீன் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, அரை மூடி வந்து லெமன் ஊற்றிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் சேர்க்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஒரு பேஸ்ட் பதம் நமக்கு வரணும். அது வரைக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மீனை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மீனில் வந்து எல்லா இடமும் படாத மாதிரி நல்லா அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் தடவியாச்சு. இப்போ அரை மணி நேரம் வந்து நம்ம மீனை வந்து ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும் மீனுக்குள்ளே. ஃபஸ்ட்டு வந்து நான் தோசைக்கல் எடுத்துருக்கேன். தோசைக்கல்லை வந்து நல்லா காய வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு வாழை இலை போட்டிருக்கேன். வாழை இலைக்கு மேலே வந்து 2 ஸ்பூன் எண்ணெய். இதுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணால் போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். மீன் நல்லா வந்து ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சட்டியில் ஒட்டவே செய்யாது. இப்படி செய்யும்போது நமக்கு எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தேவைப்படுது. ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். 2 பக்கமும் நல்லா வெந்தாச்சு. நீ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வாழை இலை மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை கருத்துக்களை வந்து இங்கே பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.